திருப்புகழ் 523. ஸ்ரீசைலம் திருமலை. ஒருபதும் இருபதும் அறுபதும் உடன் அரும் உணர்வுற இருபதம் உள நாடி உருகிட முழுமதி தழல் என ஒளி திகழ் வெளியோடு ஒளி பெற விரவாதே தெருவினில் மரம் என எவரோடும் உரை செய்து திரிதொழில் அவமது புரியாதே திருமகள் மருவிய திரள்புய அருமுக தரிசனை பெற அருள் புரிவாயே பரிவுடன் அழகிய பழமோடு கடலைகள் பயரோடு சில வகை பணியாரம் பருகிடு பெருவயிருடையவர் பழமொழி எழுதிய கணபதி இளையோனே பெருமலை உருவிட அடியவர் உருகிட பிணி கெட அருள் தரு குமரேசா பிடியோடு களிறுகள் நடையிட கலை திரள் பிணை அமர் திருமலை பெருமாளே. ஸ்ரீசைலம் ஆந்திர மாநிலத்தில் உள்ளது. 12 ஜோதிர்லிங்கங்களில் இங்குள்ள மல்லிகார்ஜுனனும் ஒருவர். தமிழில் திருமலை ஸ்ரீசைலம் திருமலை திருப்பருப்பதம் எனப்படும். பரிவுடன் அழகிய பழமோடு கடலைகள் பயரோடு சிலவகை பணியாரம் பருகிடு பெருவயிருடையவர் பழமொழி எழுதிய கணபதி இளையோனே பெருமலை உருவிட அடியவர் உருகிட பிணிகெட அருள் தரு குமரேசா பிடியோடு களிறுகள் நடையிட கலை திரள் பிணையமர் திருமலை பெருமாளே திருமகள் மருவிய திரள்புய அருமுக தரிசனை பெற அருள் புரிவாயே. அன்போடு நல்ல கனிகளுடன் கடலை வகைகள் பயிற்றுடன் சிலவகை பணியாரங்கள் என்ற இவற்றை உண்கின்ற பெருவயிறு உடையவரான பழைய மொழியான பாரதத்தை மேருமலையிலே தன் கொம்பால் எழுதிய கணபதிக்கு இளையோனே பெரிய கிரௌஞ்சமலையானது ஊடுருவி அழிந்து படவும் அடியார்கள் மனம் உருகவும் அவர்களின் பிறவி நோய்கள் அழியவும் அருள் செய்த குமரக் கடவுளே அடியவர் உருகிட பிணிகெட அருள் தரு குமரேசனே பெண் யானைகளுடன் ஆண் யானைகள் உலவ கலைமான்களின் கூட்டம் பெண்மான்களுடன் உலவும் திருமலையில் வீற்றிருக்கின்ற பெருமாளே 10 கூட்டல் 20 கூட்டல் 60 கூட்டல் 6 96 தத்துவங்களின் இயல்பை உணர்ந்து நின் 2 திருவடிகளையும் உள்ளத்தில் எண்ணி விரும்பி நாடி ஊறுக முழுமதியின் தீயை போன்ற ஒளி வீசுகின்ற பரவெளியின் ஒளி பெற கலவாமல் அதை சேர முயலாமல் தெருவில் மரம்போல் நின்று யாரோடும் பேசி பேசி திரியும் செயலை வீணாக மேற்கொண்டிருக்கும் நான் அங்கனம் தெரியாமல் திருமகளின் மகளான வள்ளியை அணையும் திரண்ட தோள்களை உடைய அருமுகனே நின் அருட்காட்சியை நான் பெற்றிட அருள் செய்வாயாக. பழமொழி பாரதம் மொழி என்பது அதனால் மொழியால் ஆன காப்பியத்தை உணர்த்தியதால் பழமொழி என்றே பாரதம் குறிக்கப்பட்டிருக்கிறது. வியாசர் பாரதம் பாட அதனை விநாயகர் தன் கொம்புகளுள் ஒன்றை ஒடித்து எழுத்தாணியாக கொண்டு மேருமலையில் எழுதினார் என்பது வரலாறு.